இந்த குழந்தைக்கு முட்டை சாப்பிடணும் போல இருந்திருக்கும். அதனால அந்த குழந்தை வந்து எனக்கு முட்டை வேணுமே அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க வீட்டில் இருக்க கோழி வந்து முட்டையா போட்டுட்டு போகுது. ஒரு வருஷத்துல போட வேண்டிய முட்டை எல்லாத்தையும் வந்து ஒரே நாள்லயே போட்டுரும். இது சாதா குழந்தைலாம் கிடையாது, ஒரு தேவதையே தான் வந்து குழந்தையா பிறந்திருக்கு. அந்த தேவதை உலகத்துல வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்ட உடனே வந்து ஒரு பணக்கார வீட்டுல தான் போய் பிறந்திருக்கும். இவருக்கு வந்து ஏற்கனவே 13 பொண்ணுங்க தான் இருக்கு. இப்ப 14வதா வந்து பொண்ணு தான் பிறந்திருக்கு. அதுவே வந்து அவருக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே அவரோட வைஃபும் வந்து இறந்து போயிடுவாங்க. சரியான அதிர்ஷ்டமே இல்லாத குழந்தை, இதெல்லாம் என்னோட வீட்டுல வளரக்கூடாது, எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் மலை மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா அவரோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வந்து குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப பாவமா இருக்கும். அதனால பக்கத்து ஊர்ல வந்து இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும். அவங்களுக்கு வந்து 3 பையன் தான் இருக்கும். இப்ப 4வதா வந்து பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா 4வதா பையன் தான் பிறந்திருக்கும். அதனால உங்களுக்கு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டீங்களா, வேணா இந்த குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த தேவதை ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப இங்க வந்திருக்கிற வீடு வந்து ரொம்ப ஒரு ஏழையான வீடு தான். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்ட்டு அவங்களோட பையனுங்க எப்படியோ ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு முட்டை வந்து எனக்கு பத்தாது, இப்ப நான் வந்து 2 குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி 2வது பையன் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஏரியில ஒரு மீன் கூட இல்ல, வெறும் கையோட தான் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்ட்டு அவரை நினைச்சிட்டு இருக்கும் போது ஏரிக்குள்ள இருக்க மீன் எல்லாம் வெளியே வாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை உள்ளுக்குள்ளேயே நினைச்சிருக்கும். அதே மாதிரியே உள்ள இருந்த மீன் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த தேவதை ஒரு சீக்கிரட்டான டாஸ்க்லாம் முடிக்கிறதுக்காக தான் குழந்தையோட உருவத்துல வந்து இந்த உலகத்துக்கு பிறந்து வந்திருக்கு.